வணக்கம். சைரஸ் யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகள் அதையூர், திம்மை, மாடூர், நீலமங்கலம், விருகாவூர், ஏரஞ்சி, கூத்தக்குடி, அசகலத்தூர், தியாக துர்க்கம் பேரூராட்சி மற்றும் கள்ளக்குறிச்சி நகராட்சிகள் போன்ற பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவைகளாகும். இங்கு கடந்த 2011 3 முறை தேர்தல் நடைபெற்றுள்ளது. அதில் அதிமுகவை சார்ந்த கட்சிகளே 3 முறையும் தங்களது வெற்றியை பதிவு செய்துள்ளனர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சார்ந்த செந்தில்குமார் அவர்கள் 1,10,643 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். கிட்டத்தட்ட 49.24% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸை சேர்ந்த மணிரத்னம் 84,752 வாக்குகள், சதவீத அடிப்படையில் 37.73 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திராவிட முத்தமிழ் செல்வி 16,474 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். தேமுதிகவை சார்ந்த விஜயகுமார் 6,571 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். நோட்டோ கிடைத்த வாக்குகள் 1,257. மணிரத்னம் அவர்களை செந்தில்குமார் கிட்டத்தட்ட 25,891 வாக்குகள் கூடுதலாக வாங்கி வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் வன்னியர்கள் 25%, பறையர்கள் 24%, உடையார்கள் 18%-த்தினரும் முக்கிய வாக்காளர்களாக உள்ளனர். இந்த தொகுதி ஒரு ரிசர்வ் தொகுதியாகும். இங்கு மொத்த வாக்காளர்கள் 2,72,974, ஆண்கள் 1,36,264, பெண்கள் 1,36,710. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 2,24,601. அதில் நோட்டோ கிடைத்த வாக்குகள் 1,257. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இந்த பதிவில் கள்ளக்குறிச்சி தொகுதியை யார் 2026 கைப்பற்றுவார்கள் என்ற கருத்து கணிப்பு முடிவில் மக்களின் ஆதரவு முதலிடத்தில் திமுகவிற்கு உள்ளது. 30% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இதற்கு அடுத்ததாக அதிமுக 22% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. மூன்றாவதாக தமிழக வெற்றிக் கழகம் 19% ஆதரவை பெற்றுள்ளது. நான்காவதாக தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது தேமுதிக கட்சி 14% ஆதரவை பெற்றுள்ளது. நான்காவதாக நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் அளித்த ஆதரவு 11%. இதர கட்சிகளுக்கு 5% ஆதரவை மக்கள் தங்கள் பங்களிப்பாக அளித்துள்ளனர். மீண்டும் மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து உங்களது கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் எங்களது சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.